உலகத்துல எந்த முருகன் இருக்கிற மலைக்கோவிலும் இல்லாத ஒரு அபூர்வமான ஆச்சரியமான எதிர்காலத்தை முன்கூட்டியே சொல்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி இங்க சிவன்மலையில மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியோட சிறப்பு என்னன்னா, பக்தர்கள் கனவுல முருகன் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை காட்டுவாராம். மறுநாள் அந்த பொருள் வைக்கலாமா வேண்டாமான்னு சிவன்மலை முருகன்ட்ட பூ போட்டு பார்த்து முருகன்ட்ட இருந்து உத்தரவு வந்தா அந்த பொருளை கொடிமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வச்சு தினமும் பூஜைகள் நடத்துவாங்களாம். இப்படி இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் சம்பந்தப்பட்ட ஏதாவது நன்மையோ தீமையோ எதிர்காலத்துல கண்டிப்பா நடக்குமா, அது இந்த சமூகத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சிவன்மலை முருகன் உணர்த்துவதா மக்கள் நம்புறாங்க. இப்படி இந்த உத்தரவு பெட்டியில இதுவரை விபூதி, ருத்ராட்சம், துப்பாக்கி, தண்ணீர், வைக்கோல், ஏற்கலப்பை, மண், அரிசி, கற்பூரம், பிரம்புன்னு ரொம்ப பொருட்களை வச்சிருக்காங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தண்ணீர் வச்சப்ப சுனாமி வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி கடந்த 2024 டிசம்பர் 1 புயல் மழையால திருவண்ணாமலையில நிலச்சரிவு வந்து ரொம்ப மக்கள் இறந்தப்ப சிவன்மலை உத்தரவு பெட்டியில மண் விளக்கு வச்சு வழிபட்டாங்களாம். சிவன்மலையில இருக்கிற முருகன் திருவண்ணாமலையில நடக்க போற நிலச்சரிவை 20 நாளுக்கு முன்னாடியே குறிப்பால சொல்லியிருக்காராம். இப்படி உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்ட பொருள் இன்னொரு பக்தரோட கனவுல முருகன் வந்து வேறொரு பொருளை உணர்த்துற வர அதே பொருள் தொடர்ந்து பெட்டியிலே இருக்குமா. இப்ப நாங்க போனப்ப கடல் நீர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாசமா கடல் நீரே இருக்கு. கடல் மூலமா வர்ற நன்மை தீமைய முருகன் சொல்றதா மக்கள் இப்ப நம்புறாங்க. யாருக்கும் எந்த தீமையும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம முருகன்ட்ட வேண்டிக்கிறோம். சிவன்மலையை ஏறி கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பார்த்தோம். சூரியனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருந்துச்சு. முருகன் சன்னதிக்கு இடதுபுறமா பெரிய புளியங்காய்கள்